அதில் டைரக்டர் ஒரு ரஜித் சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட். வழக்கமாக வர கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்டை விட இது ஒரு வித்தியாசமான கோணத்தில் இந்த கதையை வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாரு. இந்த கதை ரொம்ப பிடிச்சதுனால இதை வந்து தயாரிப்பு நிறுவனத்தினோட முதல் படமாக பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இதில் வந்து என்னோட சன்னு மிஸ்டர் தருண் கார்த்திகேயன் அவரை வந்து ஹீரோவா நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இந்த படம் வெற்றி பெறவும் ஒரு தருண் கார்த்திகேயன் தமிழ் சினிமாவில் ஒரு நிலையான இடத்தை பிடிக்கணுங்கிறதுக்காகவும் வந்திருக்கும் ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், உங்களுடைய ஆதரவு என்றென்றும் எங்களுக்கு தேவை என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரஜித். இது என்னுடைய முதல் படம். முதலாவது டாக்டர் எஸ் கார்த்திகேயன் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பிகாஸ் இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டடான த்ரில்லர். இந்த த்ரில்லர் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாலே வந்து ஒரு புது புது ஜானர் தான் இது. இந்த த்ரில்லர் வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு மேட்ரு இது. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஐ மீன் லைக் த்ரில்லர் பிரியர்கள் எல்லாருக்குமே இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு புது மேட்ரு இதில் ஒன்று இருக்குது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இருக்குது. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஹீரோ தருண் கார்த்திகேயனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். பிகாஸ் இது வந்து எப்படி சொல்கிறது, வழக்கமான ஒரு தமிழ் சினிமா மாதிரி இருக்காது இது. அண்ட் ஏன்னா சார் வந்து அவங்களோட சன்னை லான்ச் பண்ணணும்னு சொல்லும் போது நிறைய ரொமான்டிக் கதையும் கேட்டிருக்காரு, மாசான ஆக்ஷன் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காரு. பட் இது கேட்கும் போது என்னோட கதை நான் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் அவர் யோசிச்சார், கொஞ்சம் நெகட்டிவா அந்த மாதிரிலாம் போதே அப்படின்ற மாதிரி யோசிச்சார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, இது நெகட்டிவ் அந்த மாதிரிலாம் இல்லாம தருணுக்கு வந்து நடிக்கிறதுக்கு நிறைய போர்ஷன் இருக்கு இதுல வந்து அவர் ஒரு நல்ல நடிகர்ன்றது வந்து ஈஸியா வெளியே தெரியும். அதனால இந்த கதையை நான் கண்டிப்பா பண்றேன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக சார் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தம்பியை பத்தி சொல்லணும்னா, இஸ் அ வெரி டிசிப்ளின்ட், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். கண்டிப்பா இந்த படத்துல வந்து இவரோட கேரக்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அவ்வளோ அழகா கேரக்டரைசேஷன் டிசைன் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பா அவருக்கும் ஒரு பியூட்டிஃபுல் ஃபியூச்சர் இருக்கு. அண்ட் ஷேஷ்விதா, கிட்டத்தட்ட ஆடிஷன்ல நாங்க நிறைய பொண்ணு பார்த்தோம், நிறைய பேர் அந்த ரோலுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நிறைய பேர் செட்டே ஆகல. பிகாஸ் அது அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டடான ரோல் அது. அந்த ரோல் வந்து ஆக்சுவலா பண்றேன்னு அவங்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் தான். பிகாஸ் அந்த அளவுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு ரோல். அது எடுக்கிறது ஈஸி கிடையாது, ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும் அந்த ரோல். அதை எடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி. அண்ட் அதே மாதிரி மதுசூதன் சார், மதுசூதன் சாரை பத்தி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட போய் கதை நரேட் பண்ணும்போது பாதியிலேயே நிறுத்திட்டாரு. ஆக்சுவலா போதும் ரஜித் போதும் அப்படின்னாரு. சார் இன்னும் முழுசா இல்லை சார், இன்னும் கன்க்ளூஷன்லாம் சொல்ல சார்னு சொல்லும் போது சார் சொன்னார், போதும் பாதி கதையிலே தெரியும்பா, இது எப்படி வரும்ன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த செகண்ட் ஹாஃப் கூட கேட்டாரு. அவர் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங். ஐ டோன்ட் டு, நீங்க அந்த என்னோட அந்த த்ரில்லை வந்து நீங்க பிரேக் பண்ணிடாதீங்க, சொல்லி பிரேக் பண்ணிடாதீங்க, அதனால பாதி கதையே போதும், நான் அதுலயே டிராவல் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அவரோட கேரக்டரைசேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டரைசேஷன். ஒன் ஆஃப் த லீட் சார் வந்து இதுல நீங்க சார் வந்து ரொம்ப புதுசா பார்ப்பீங்க. ஏன்னா நிறைய நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணியிருக்காரு சார். ஸோ அந்த டோன்லேயே எல்லாம் பார்த்துருவோம். இதுல கம்ப்ளீட்லி ஒரு புது அவரோட அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப புதுசா இருக்கும். ரொம்ப நன்றி. அண்ட் டிஓபி ஜேசன் வில்லியம்ஸ் அவர்கள், அவருடைய நண்பர், ஒரு 10 வருட நண்பர். அவருடைய ஒர்க் வந்து நீங்க இதுல பார்ப்பீங்க. அவர் ஆல்ரெடி படங்கள் பண்ணியிருக்காரு. பட் இதுல வந்து நாங்க 2 பேரும் பிளான் பண்ண விஷயங்கள், டிஓபி, அந்த கலர் டோன், இது எல்லாமே ரொம்ப ஹைஃபையா இருக்கும், ரொம்ப புதுசா இருக்கும். அண்ட் மியூசிக் டைரக்டர் கரண் பி கிருப்பா அவர்கள், அவரும் வந்து சூப்பரா 2 பாட்டு இப்பதான் முடிச்சிருக்கிறோம். ரொம்ப அழகா வந்திருக்கு. ஒரு ஃபோக் அண்ட் ஒரு பாத்தோஸ் ஒன்று ரொம்ப அழகா வந்திருக்கு. சாங்கும் நீங்க எல்லாமே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மற்ற நடிகர்கள் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ.
ஓகே. இங்க வந்திருக்க பிரஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம் சொல்லிக்கிறேன். ஸோ குற்றம் புதிது இதனோட ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் முக்கியமாக என்னோட லான்ச் இது. அதுக்கு வந்து என்னோட அப்பா டாக்டர் எஸ் கார்த்திகேயன், அப்புறம் டேரக்டர் சார் ரஜித்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அப்பா சொன்ன மாதிரி ஒரு 40-50 ஸ்டோரிஸ் கேட்டிருக்கோம். அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புது சப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் ரஜித் சாரோட ஸ்கிரிப்ட் தான் எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப. பட் சொன்ன மாதிரியே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். பட் ஆனால் இதில் ஆக்டிங் அப்படிங்கிறதுக்கு ஸ்கோப் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால என்னோட டேலண்ட்டை வந்து என்னால் நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நானும் அப்பா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி சார்கிட்ட பேசி அதுக்கப்புறம் டிசைட் பண்ணோம். ஸோ இதில் வந்து ஹீரோக்கு ஒரு ஆண்டகனிஸ்ட் ரோல் தான் வரும். ஸோ என்னோட பெஸ்ட் கொடுக்க முடியும் நான் நம்புறேன். ஸோ தேங்க்ஸ் அகைன் டு டைரக்டர் சார். அண்ட் தென் உங்க எல்லாரோட சப்போர்ட் எனக்கு வேணும். தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சேஷ்விதா. ஐ எம் ஃப்ரம் பெங்களூர். இந்த குற்றம் புதிது இந்த மூவியில் என்னோட ரோல் ஹீரோயின் ரோல் பண்ணுறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் பீயிங் இந்த பார்ட் ஆஃப் திஸ் மூவி. என்னோட ரோல் என்னன்னா, ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற ஒரு பாண்டை வந்து ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணாங்க டைரக்டர் சார் ரஜித் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரொடியூசர் சார் அண்ட் ஹோல் டீம். தேங்க்யூ. அவ்வளோதான். எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், மோஸ்ட்லி நான் வாய்ஸ் இதுக்கு மேலே வரமாட்டேதுங்க. ஏன்னா ஹஸ்கி தான் பேசுறது. நான் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குமா, அதுக்காக வாய்ஸ் ரொம்ப ஓப்பன் ஆக மாட்டாது. எஸ், நான் ஃபர்ஸ்ட் கங்க்ராட்ஸ் டு ரஜித். ஓகே, எனக்கு ஒரு படத்தில் என்ன தெரியாது, சினிமாலி நான் அறிமுகமானதில் புது டைரக்டரும் இல்லை, புது ஹீரோ. மோஸ்ட்லி டெபியூ டைரக்டர்ஸ் கூட டெபியூ ஹீரோஸ் கூட தான் நான் நிறைய பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் நல்ல சக்ஸஸ் ஆகி இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. நான் சப்ஜெக்ட் கேட்டது நான் அதான் சொன்னேன், அவர் சொன்ன மாதிரி தான். ஒரு ஹாஃப் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கே ஒரு மாதிரி தான் ஆச்சு, இது எங்கே கொண்டு போகிறாங்க இது அந்த ஒரு சஸ்பென்ஸ் எனக்கே அந்த மாதிரி இருந்தது. நான் சொன்னேன், என்னால் இப்போ வேண்டாம், இது இந்த சஸ்பென்ஸ் தான் நான் வேணும்னா கொஞ்சம் நாள் கழிச்சதுக்கு அப்புறம் தான் கேட்குறேன்னு சொன்னேன். திருப்பி பெங்களூர் இருந்து நான் சென்னை வந்தது அப்புறம் சென்னையில் கேட்டேன் திருப்பி இந்த இது அமேசிங் ஸ்கிரிப்ட், ஒரு டெபியூ ஹீரோகே சரியான இது. இந்த ஸ்டோரி பார்த்தா ஸ்டோரி இஸ் த ஹீரோ. கரெக்டாக பார்த்தா இவர் பண்ணும்போது இவர் தான் ஹீரோ தெரிவார், நான் பண்ணும்போது நான் ஹீரோவாக தெரிவேன். ஒவ்வொரு கேரக்டர் பண்ணும்போது ஸோ இந்த கேரக்டர் தான் ஹீரோவாக இருக்குமோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குமோ. ஸோ இனியோ சார், முதல் படம் பையனை வச்சு பண்றீங்க, படம் நல்லா சக்சஸ் ஆகணும். நீங்க இன்னும் எல்லோருக்கும் வணக்கம். என் பேரு பிரியதர்ஷினி. அண்ட் இந்த படத்துல வந்து கலந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஸ்டோரி ரெசிடேஷன் டைம்ல நான் டைரக்டர் சாரை மீட் பண்ணும்போது அவரு சொன்ன விதம், அந்த இது மட்டும் இது ஒரு கிரைம் த்ரில்லர் மட்டும் இல்லைங்க, இதுல வந்து நிறைய இமோஷன்ஸ் கூட கலந்துருக்கு. அண்ட் அவர் டிஸ்கிரைப் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் டீம். ஐ வாண்ட் டு தேங்க் கார்த்திகேயன் சார், ப்ரொடியூசர் சார். சாரி, எல்லாரும் மியூசிக்கல் சேர்ஸ் மாதிரி பிளே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சாரி, கார்த்திகேயன் சார், Tarun sir, I wish you all the very best, and also to the heroine sir, and Rajit sir. I think இது வந்து ஒரு கிரேட் ஃபிலிமா இருக்க போது, ஒரு நியூ ஸ்டாண்டர்ட் செட் பண்ண போது தமிழ் சினிமால நான் கண்டிப்பா நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.
ஆ, நீங்க பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜேசன் வில்லியம்ஸ், இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர். இது எனக்கு அஃபிஷியலி 4வது படம். பட் இந்த படம் டிரெக்டர் நம்ம ரஜித் பிரதர். நானும் அவரெல்லாம் வந்து ரொம்ப வருஷம் கால ஃப்ரெண்ட்ஸு. பட் எப்பவுமே டிஸ்கஷனில் ஒரு ஸ்கிரிப்ட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த குட் நியூஸ் சொன்னார். நம்ம அப்போ தான் கார்த்திக் சார் நானும்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணோம். சரி, ஒரு பீங் அ நியூ ப்ரொடியூசர் அவங்களுடைய சன்னை வந்து லான்ச் பண்ணுறதுலாம் இட்ஸ் பை பைலி ஹை ரிஸ்க் இந்த மாதிரி சுச்சுவேஷனில். பட் இருந்தாலும் ரஜித் ப்ரோடைய ஸ்கிரிப்டிங், கோ டிரெக்டர்ஸ், ஏடிஸ், அவங்களுடைய ஸ்கிரிப்டிங், ஸ்க்ரீன் பிளே எல்லாம் வச்சு பக்காவாக ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது வேற லெவல் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவான மீட்டர். இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் ஜானர் வந்து டு பி ஆனஸ்ட் இன்னும் வரல நம்ம ஊர்லேயும் சரி, ரொம்ப பார்த்ததும் இல்லை. ஸோ அதுக்காக நாங்கள் எல்லாருமே புது புது கலர் பேட்டர்னு எல்லாமே லைட் கோடு கேஃபர்ஸ் டிசைன் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறோம். சாங்ஸ் பட்டையை கிளப்பி இருக்கு. 2 பாட்டு சூப்பராக கொடுத்துருக்காரு கிருபா ப்ரோ. ஆக்சுவலாக அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு விஷுவலுக்கு வந்து மியூசிக் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால ஹி ஹஸ் டன் இஸ் கிரேட் திங். அதனால ஐ தேங்க் கார்த்திக் சார் அண்ட் ஆல்சோ அவர் ஹீரோ தருண் அண்ட் ஹீரோயின் கனி இருக்கிறாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி ஆர்டிஸ்ட். அண்ட் முக்கியமாக உங்கள் எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் உடைய பேர்லாம் நீங்கள் தான் மென்ஷன் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப நன்றி எல்லாரும் வந்தது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மைக்ல படபடம் பேசுற நெஞ்சு. I'm getting nervous.